இப்போ தான் அந்த நியூஸ் பார்த்தேன். திருவள்ளூரில் 8 வயசு குழந்தை இன்னும் க்ரைம் பர்சன் தேடிட்டு இருக்கதா. அவங்க அம்மா சொல்லி அழுகிறத கேட்க முடியல. வார்த்தைகள்லாம் அவ்வளோ கொடூரமாக இருந்தது. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் அந்த க்ரைம் பண்ண கிடைக்கலன்றதுனால இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு சில யோசனை வந்தது. ஸோ நான் மேபி இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்துலேயே எனக்கு தோணுன விஷயத்த நான் கவர்மெண்ட் அண்ட் போலீஸ் கூட டேக் பண்ணி இந்த போஸ்ட் நான் போடுறேன். அந்த குழந்தை கிட்ட கேளுங்க, அந்த சஸ்பெக்டோட அந்த க்ரைம் பண்ண பர்சனோட கண்ணு, மூக்கு, வாய், ஹேரு, ஸோ ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சராக ஒரு ஸ்கெச்சிங் பர்சனை கூப்பிட்டு வந்து ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சராக அந்த குழந்தை எப்படியும் அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சி அந்த ஸ்கெச் பர்சனும் வரைஞ்சி கொடுத்துருவாங்க. ஏன்னா லைவாக தான் அவங்க சொல்கிற இதுவெல்லாம் வச்சு மார்க்கிங்ஸ்லாம் வச்சு வரைய போகிறாங்க. ஸோ நியர்பை அந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிளரியான சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அந்த அந்த கிளாரிட்டி இல்லாத ஃபேஸை வச்சுட்டு உங்களுக்கு கஷ்டமாக எனக்கு புரியுது. பட் ஆனால் இது மூலிமா உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி அந்த ஸ்கெட்சை வச்சு பிஃபோர் க்ரைம் உங்களோட ரெக்கார்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அது கூட ஏற்கனவே க்ரைம் பண்ண பர்சனுக்கு வந்து இந்த ஸ்கெட்ச் மேட்ச் ஆகுதுன்றதை நீங்களே செக் பண்ணலாம். அப்படியும் இல்லைனா அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் தமிழ்நாட்டிலே கூட நீங்கள் போலீஸ்க்கு சென்ட் பண்ணி யாராச்சும் இந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அந்த இதில் வந்து ஹேர் இதுலலாம் வந்து சஸ்பெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த பர்சனை நிற்க வச்சு ஃபோட்டோவாக எடுத்து ஜஸ்ட் என்ன போலீஸ் வெரிஃபிகேஷன் தானே, சஸ்பெக்டிங் பர்சனை மட்டும் ஃபோட்டோ எடுத்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த குழந்தைக்கு அடிக்கடி போயிட்டு காமிச்சு இந்த பர்சனாக பாருங்கள், செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராமாவில் அந்த குழந்தையோட ட்ராமா எனக்கு புரியுது. பட் வேறு வழி இல்லை, ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் இஸ் வெரி ப்ராப்ளம். ஸோ அந்த குழந்தைகிட்ட காமிச்சு ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள். அது மாதிரி நிலைமையில இருக்குது. ஸோ அதர் தென் இதை மாதிரி விஷயங்களை ப்ரிகாஷியஸாக தடுக்கிறதுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நீங்கள் பெப்பர் ஸ்ப்ரே, டீசர், எனக்கு புரியுது இது எல்லாமே வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ ஏன்னா நம்மளுக்கே கூட திரும்பி இது பண்ணலாம் குழந்தைங்க யூஸ் பண்ணுற பட்சத்தில். பெப்பர் ஸ்ப்ரே ஆர் டீசர் அப்படி இல்லை, நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் மேண்டிட்டரி பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட் ஸ்கூல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக மேண்டிட்டரி பண்ணுங்கள். பேட்ஜஸ் ஈச் சைல்டுக்கு, ஓகேங்களா? பேட்ஜஸ், அந்த பேட்ஜஸில் ஜிபிஎஸ் அண்ட் எஸ்ஓஎஸ் பட்டன், இது வந்து அவங்களோட இயர்லி என்னென்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களோ அவங்களோட ஸ்டாண்டர்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு மேண்டிட்டரியாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான், வேறு வழி இல்லை. அந்த குழந்தை வேறு என்னவோ பண்ணலை. அந்த குழந்தை அவங்க பாட்டி வீட்டுக்கு அவங்க சொந்த ஊரில் நடந்து போகணுன்னு போன குழந்தை. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சுன்னு அந்த குழந்தைக்கு இந்த ஒரு தண்டனை? இன்னைக்கு அவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு யாருக்குமே நடந்துடக்கூடாது.